ஹலோ வணக்கம். நான் புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்றைக்கி கருவேப்பிலை பொடி அரைக்க போகிறேன். அதை எப்படின்னு காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மல்லி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. உளுந்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. லாஸ்ட்டில் இறக்க போகையில் கொஞ்சம் எள்ளு போட்டு வறுபட்டோன்னு இறக்கிடலாம். நான் பக்கத்தில் சாப்பாடு வேறு வச்சுருக்கேன். அப்படியே இந்த வீடியோ எடுக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதனால் விசில் வருது. சரி, கொஞ்சம் எள்ளு போட்டு கொஞ்சம் லைட்டாக சூடானாலும் எடுத்துடலாம். ஏன்னா எள்ளு சீக்கிரம் இதாகிடும். அதனால் கொஞ்சம் எண்ணெய் விட்டு வெள்ளைப்பூடை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா தட்டி போடுங்க, அப்போ தான் சீக்கிரம் வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பாருங்க. நல்லா பொன்னிறமாகிடுச்சு. எடுத்து இப்போ கொட்டிக்கலாம். கொட்டிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் பெருங்காயம், நான் கட்டி பெருங்காயம் தான் போடுறேன். அதனால எண்ணெயில் வறுபட்டு போட்டால் நல்லாயிருக்கும். பொரிஞ்ச பின்னாடி நீங்கள் தூள் பெருங்காயம் போடுறீங்கன்னா அரை கிலோ போட்டால் போதும். நல்லா வறுத்துக்கோங்க. பொரிய விட்டுருங்க. இந்த அப்படி எண்ணெயில் விட்டால் நல்லா பொரிஞ்சிடும். போதும், எடுத்துடலாம். பொரிஞ்சிடுச்சு. நான் பால் பெருங்காயம் தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுலேயேன்னு அப்படியே வரமிளகா போட்டுடலாம். அந்த எண்ணெயிலே அப்படியே போட்டுக்கலாம். போதும், வறுபட்டுருச்சு. அதே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். திரும்ப வச்சு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு அது கூட கருவேப்பிலையை 3 கைப்பிடி பாருங்கள். 2 3 நல்லா இருக்குங்க. சாப்பாட்டில் எல்லாம் சுடு சாதத்துக்கு நெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு எடுத்து சாப்பிட்லாம். தோசையில் மேலே தூவி சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு போடலாம். நல்லாயிருக்கும். சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. போட மறந்துட்டேன், அதனால் 1 ஸ்பூன் போட்டு போட்டுக்கிறேன்.
பாருங்கள் வறுத்துட்டு எல்லாம் கொட்டி வச்சுருக்கேன். நல்லா ஆறட்டும். ஆற விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன்.